அன்பான கிறிஸ்துவ சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கிரியேஷன் டு கிரைஸ்ட் படைப்பு முதல் கிறிஸ்துவரை அப்படிங்கிற இந்த பாடத்தினுடைய அடுத்த பகுதிக்கு நம்ம போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் நோவா இந்த உலகம் மழையினாலே அந்த வெள்ளத்தினாலே அழிந்த அந்த சம்பவத்தை நாளையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆதாம் படைக்கப்பட்ட பின்பு கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷத்துக்கு அப்புறமா இந்த சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இறையலாளர்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஜனப்பெருக்க விகிதத்தினுடைய அடிப்படையில் நம்ம கணக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 300 கோடி பேர் அன்றைக்கு என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னா வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஒரு தோராயமான ஒரு எண்ணிக்கை தான். இதில் பிரச்சனை என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 6வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ரொம்ப முக்கியமாக 6வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கிறதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்துக்கு விசனமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே முன்னாடி இருந்தே நம்ம பார்த்துட்டே வந்திருக்கிறோம். அதாவது மனுஷன் பிறக்கும் பொழுதே பாவ நிலையிலே பிறக்கிறான். அப்படி பிறப்பதினாலே அவனுடைய வாழ்விலே செயல்கள் பாவ செயல்கள் என்ன செய்யுது வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மனுஷன் பாவத்திலே வீழ்ச்சி அடைந்த நிலையினாலே இந்த பாவ செயல்கள் எல்லாம் மிக அதிகமாக மனுஷனுடைய வாழ்க்கையில் காணப்படுது. இதில் நம்ம பார்க்கும்போது இந்த பாவ நிலையிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த பாவ செயலை நம்ம பார்க்குறோம். அது ரொம்ப அதிகமான ஒரு நிலையில் இந்த இடத்துல இருக்குது. முக்கியமாக இந்த முதல் வசனத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை நம்ம வாசிக்கும்போது நம்ம புரிந்து கொள்வது என்ன அப்படின்னா, மனிதனுடைய பாவம் ஒரு உச்சத்தை எட்டி இருக்குது, அல்லது ஒரு கட்டுக்கடங்காத விதத்திலே அந்த பாவம் என்ன செஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா, ஒரு எல்லையை மீறி மிக அதிகமான அந்த பூமி முழுவதுமே மிக மோசமான பாவங்களினாலே நிறைந்திருந்த ஒரு நிலை. அதுதான் இந்த இடத்துல என்ன செய்யப்படுது அப்படின்னா சுட்டி காட்டப்படுது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிற்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அந்த அளவுக்கு அந்த சூழல் மிக மோசமானதாக இருந்திருக்குது. அதை பார்க்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா மனசாபப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அதை பார்த்து ஆண்டவர் ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறார். நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு உண்மை, தேவன் பாவத்தை அதை பார்க்குறாரு, பார்த்து அதை அவர் வெறுக்கிறார் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் அவங்களுடைய பாவத்தை கண்டார், கண்டும் காணாமல் இருக்கலை. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் அவங்களுடைய பாவத்தை பார்த்து அவங்க மனம் திரும்புவதற்கான வாய்ப்புகளை ஆண்டவர் தொடர்ந்து அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார். உதாரணத்துக்கு நாம் இந்த முந்தின அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அதில் தன்னுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் அந்த மக்களுக்கு தன்னை பற்றி தொடர்ந்து சொல்லி கொண்டே தான் வந்தார். யோனோக்கு ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு யூதாவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா. அதே மாதிரி நோவாவும் அந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடக்க போகிற அந்த சம்பவங்கள் எல்லாமே கடவுள் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய போகிறார் அப்படிங்கிறத, அல்லது பாவத்தை வெறுத்து கடவுள் ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கிறார் அப்படிங்கிறத அந்த மக்களுக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு சில விஷயமாக தான் இருந்தது. ஆனால் தொடர்ந்து ஆண்டவர் பல்வேறு விதங்கள் மூலமாக அந்த பாவத்தினுடைய அந்த தண்டனை நியாய தீர்ப்பை ஆண்டவர் அவர்களுக்கு சுட்டி காட்டி ஆண்டவர் அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழியை அவங்களுக்கு தொடர்ந்து காட்டின பொழுதும் மக்கள் அதை பற்றி எந்த விதமான ஒரு வருத்தமே படாமல் அவங்க இந்த உலக பிரகாரமான காரியங்களையும் ரொம்ப முக்கியமாக அந்த பாவ செயல்களை செய்வதிலும் மிக அதிகமான ஒரு விருப்பம் கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ ஆண்டவரிடத்திலிருந்து நாம் எந்த விதமான ஒரு பாவத்தையும் மறைக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஆண்டவர் அந்த பாவத்தை உணர்த்தி அதை மன்னிப்பதற்கான வாய்ப்புகளை கொடுத்து அந்த பாவத்திலிருந்து அல்லது நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலை பெறுவதற்கான அந்த வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி மனிதன் புறக்கணிக்கும் நிலையில் ஆண்டவர் அந்த பாவத்திற்கான நியாய தீர்ப்பை கண்டிப்பாகவே கொடுக்கிறார் அப்படிங்கிறது நம்ம புரிந்துக்கலாம். ஆண்டவர் நாம் அவரை நம்ப வேண்டும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாரு. ஆனால் அதே நேரத்தில் அதை நம்ம நம்பலை அப்படின்னா, அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய நியாய தீர்ப்புக்கு உட்பட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத நாம் மறக்கக்கூடாது. இந்த இடத்துல ஆண்டவர் நோவாவுக்கு தயவை காட்டுறதை நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல தொடர்ந்து நான் இந்த பூமியில் முழுவதுமாக எல்லாத்தையும் நான் அழிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி 7வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, மனுஷனை பூமி மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பிரிந்தும் உண்டாய்க்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன்.
அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முழுவதுமாக இந்த முழு உலகத்தையும் அதில் உள்ள எல்லா உயிர்களையும் அழிக்க ஆண்டவர் தீர்மானிக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இந்த இடத்துல நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது அப்படிங்கிறது என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, ஆண்டவர் இந்த முழு உலகத்தையும் அழிக்க தீர்மானிக்கிற அந்த நிலையில் ஆண்டவர் நோவாவையும் சேர்த்தே என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அழிச்சிடலாம். நோவாவையும் நோவாவுடைய குடும்பத்தையும் அழித்து போட்டாலும் யாருமே கடவுளிடத்தில் ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நோவாவும் மற்ற மனிதர்களைப் போலவே பாவ நிலையில தான் என்ன செய்கிறாரு, பிறக்கிறாரு. அவரும் பிறவியிலே பாவியாக தான் இருக்கிறார். அதனால அவரையும் கூட அவர் அழிச்சு போடலாம். ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களே கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்லி சொல்வது, ஆண்டவர் இந்த முழு உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் அழித்து போட தீர்மானிக்கிற அந்த நேரத்தில் நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் தீர்மானிக்கிறார். இது நோவாவினுடைய நற்செயல்கள் மூலமாக நிகழ்ந்த ஒரு காரியம் கிடையாது. மாறாக தேவன் நோவாவின் மேல் பாராட்டின கிருபை நிமித்தமாகத்தான் நோவாவுக்கு அது கிடைத்தது அப்படிங்கிறத சுட்டி காட்டுவதற்காகத்தான் இந்த இடத்துல நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களே கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதில் நம்ம பார்க்கும்போது நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்வது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நோவா தேவனை விசுவாசிக்கிற ஒரு விசுவாசியாக இருந்தான். அடுத்தால நோவா தேவன் எவ்வண்ணமாக அவரை விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு காட்டியிருந்தாரோ அந்த விதத்திலே நோவா கடவுளை விசுவாசிக்கிற ஒரு நபராக இருந்தார். இப்போது உதாரணத்துக்கு நாம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சம்பவம் நம்ம முடிஞ்சதுக்கப்புறமா இல்லையா, நம்ம இந்த இந்த வெள்ளம் எல்லாம் முடிஞ்சு அவங்க பேழையில் இருந்து இறங்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் 8வது அதிகாரத்தில் நம்ம 20வது வசனத்தில் பார்த்திங்கன்னா, அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களையும் சுத்தமான சகல பறவைகளையும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். 21 சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது நம்ம ஏற்கனவே காயின் ஆபேல் சம்பவத்தில் நம்ம இதை பார்த்துருக்குறோம். ஏன் ஆண்டவர் காயினுடைய அந்த காணிக்கையை புறக்கணித்தார், ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டார்னு சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சுத்தமான மிருகம் பலியிடப்பட்ட நிலையிலே, அதனுடைய ரத்தம் சிந்தப்பட்ட நிலையிலே, அது இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சிந்தப்படுவதற்கான நிழலாட்டமாக இருக்கக்கூடிய நிலையிலே, அப்படித்தான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே மக்கள் தன்னை நெருங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். இது அந்த நாட்கள்லேருந்தே அவங்களுக்கு தெரிஞ்சது, அது நோவாவுக்கும் தெரிந்த ஒரு விஷயமாக இருந்தது. அப்போது எப்படி காயின் ஆபேல் அப்படிங்கும்போது ஆபேல் கடவுளுடைய வார்த்தையை நம்பி அந்த கடவுள் சொன்ன விதத்திலே அவரை நம்பி அவரிடத்திலே போகக்கூடிய விதமாக இருந்தார். காயின் அப்படி போல, அதே மாதிரி இந்த மக்கள் 2 விதமாக இருக்கிறாங்க. அப்போ கடவுளை உண்மையாக அவர் எந்த வழியிலே தன்னிடத்திலே வர வேண்டும் என்று அவர் ஒரு வழிகாட்டி இருக்கிறாரோ அதை நம்பி அந்த விதத்திலே, இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா மீட்பரை குறித்த வாக்கு தத்தத்தை நம்பி அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே பலியிட்டு தேவனை சேரக்கூடிய விசுவாசிகள் அப்படிங்கிறவங்க. என்னமோ சொல்கிறானுங்கப்பா இவங்க நம்ம ஆட்டை வெட்டுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை புறக்கணித்து அல்லது கடவுளை முழுவதுமாக புறக்கணித்து வாழக்கூடிய, அப்படி இந்த 2 கேட்டகரி அன்னைக்கே இருக்கிறாங்க. அதில் நோவா பார்த்தீங்க அப்படின்னா கடவுளுடைய வார்த்தையை நம்பக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறாரு. அவர் ஆண்டவரை விசுவாசிக்கக்கூடிய ஒரு விசுவாசியாக இருக்கிறாரு. அதனால் அந்த விசுவாசம் அவருடைய வாழ்விலே செயல்களாக வெளிப்படுவதை நம்ம பார்க்குறோம். அதனால தான் நோவா தன்னுடைய காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஏன் எதுக்காக இந்த இடத்துல கொஞ்சம் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நோவா நீதிமானும் உத்தமனாக இருந்தனால தான் கடவுள் நோவாவை அந்த ஜலப்பிரளயத்திலிருந்து அந்த வெள்ளத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு தீர்மானித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிடக்கூடாது. அது மிக மிக தவறான ஒரு புரிதலாக போயிடும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பார்க்குறோம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அப்போது ஆண்டவர் கிருபையினுடைய அடிப்படையில், கிருபையினாலே அதை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, ஆனால் ஆண்டவர் கொடுக்குறார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த கிருபை நிமித்தமாகத்தான் அதை நோவாவுக்கு என்ன செய்திருக்கிறாரு, அருளி செய்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் நோவா உண்மையான கடவுளை விசுவாசிக்கக்கூடிய, ஆண்டவர் காட்டும் வழியிலே எப்பொழுதும் அவரை கிட்டி சேரக்கூடிய நம்பக்கூடிய ஒரு நபராகவும் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம இந்த இடத்துல ஆண்டவர் நோவாவிடத்தில் அந்த பேழை எப்படி கட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்கிறாரு. அதில்
ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தவர், அது மட்டும் இல்லாமல் இயற்பியல் விதிகளை ஆண்டவர் படைத்தவர். ஒரு பேழை அப்படிங்கிறது அல்லது ஒரு தண்ணீர் மேலே மிதக்கக்கூடிய ஒரு பேழை எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, நோவாவுக்கு அது தெரியாது. ஏன்னா இதுவரைக்கும் மழை அப்படிங்கிற ஒன்று பெய்ததில்லை. நம்ம அதை தான் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். பூமியினுடைய கீழேருந்து ஊற்றுக்கள் மாதிரியான வருது. அதன் மூலமாகத்தான் என்ன செய்யுது, பூமியில் வந்து தண்ணி வந்து எல்லா விதமான தாவரங்களுக்கும் கிடைத்து கொண்டு இருக்குது. இதில் மழை மேலேருந்து தண்ணி கீழே வர்றது அப்படிங்கிறது இதுவரைக்கும் அவங்க யாருமே பார்த்ததில்லை. ஆனால் ஆண்டவர் நோவாவிடத்தில் சொல்லும்போது, இந்த மாதிரி மழை பெய்ய போது இந்த மாதிரி ஒரு பேழையை நீ கட்டணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதை நோவா விசுவாசித்து கடவுள் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறார் அப்படின்னா செய்கிறார். அப்போ இதிலிருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நோவா கடவுள் என்ன சொன்னாலும் அது அவருக்கு புரியாவிட்டாலும் கூட, அல்லது இதுவரைக்கும் அவர் பார்த்திராவிட்டாலும் கூட, அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு செய்யக்கூடிய ஒரு தன்மை உள்ளவராக இருக்கிறார். அது எதை காட்டுதுன்னா, அவர் உண்மையாகவே கடவுள் மேலே ஒரு விசுவாசம் உள்ள நபராக இருக்கிறார் அப்படிங்கிறது என்ன செய்கிறோம், நாம் வந்து இதில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால் ஆண்டவர் எப்படி வந்து இந்த பேழையெல்லாம் கட்டணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுக்குறாரு. அதன்படி வந்து நோவா என்ன செய்கிறாரு, இந்த பேழையை வந்து கட்டுறார். இந்த நோவாவை பற்றி, இந்த பேழையை பற்றி ஒரு சில விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 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 பேழை அப்படிங்கிறது அந்த தண்ணீரின் மேலே மிதக்கக்கூடிய ஒரு விதமாக அது இருக்குது. அதனுடைய நீளம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 450 அடி நீளம், 75 அடி அகலம், 45 அடி உயரம் உள்ள ஒரு இதாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு செவ்வகமான ஒரு பாக்ஸ் மாதிரி தான் அது என்ன செஞ்சுருக்கணும், இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா எல்லா விதமான ஆராய்ச்சியாளர்களும் வந்து கருதுகிறாங்க. ஒரு பெரிய இன்னைக்கு பேழை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய போட்டு மாதிரிலாம் இல்லாமல், ஒரு என்ன சொல்கிறது, பேர்லி மினிமம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு செவ்வகமாக இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர் மாதிரியான ஒரு நிலையில் தான் அது என்ன செஞ்சுருக்கணும், இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அது நம்பப்படுது. ஏறக்குறைய 14,000 டன் எடையை சுமக்கக்கூடிய தன்மை உள்ளதாக அது இருந்தது. கிட்டத்தட்ட 525 ரயில் பெட்டிகள், இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரெயின் பெட்டி பார்க்குறோம் இல்லையா, அதில் கிட்டத்தட்ட ஒரு 525 பெட்டிகள் வந்து நம்ம அடுக்கி வச்சா அந்த மாதிரி இருந்தால் எவ்வளோ இடம் இருக்கும், அந்த அளவுக்கான ஒரு சைஸ் உள்ளது வந்து இந்த பேழை. இதில் ஆண்டவர் இந்த பேழையை உண்டு பண்ண சொல்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் அந்த பேழை எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்மளால் கற்பனை பண்ண முடியுது. ஆனால் இந்த பேழைக்குள் செல்றதுக்கு ஆண்டவர் ஒரே ஒரு வாசலை மட்டும்தான் வைக்க சொன்னார். அவ்வளோ பெரிய பேழை. ஸோ நம்ம டெக்னிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவ்வளோ பெரிய பேழை, இவ்வளவோ நிறைய அனிமல்ஸ் எல்லாம் உள்ளே வரணும், அப்போ நிறைய பாதைகள் வைத்தால் தான் கரெக்டாக இருக்கும் இல்லையா. அதுதான் வந்து என்ன சொல்கிறது, லாஜிக்கலாக கரெக்டாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் அவ்வளோ பெரிய பேழைக்கு ஒரே ஒரு வாசலை என்ன செய்கிறாரு, வைக்க சொல்கிறார். இதில் ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னென்னா, ஆண்டவர் ஒரு பாவத்தை பார்க்கிறார். அந்த பாவம் மிக மோசமானதாக இருக்கிறது. ஆண்டவர் அந்த பாவத்தை நியாயம் தீர்க்க ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தீர்மானிக்கிறார். அப்போ அந்த பாவத்திற்கான நியாய தீர்ப்பு வருகிறது. ஆனால் அதே நேரத்தில் அங்கே அந்த நியாய தீர்ப்பு வருகிற அதே சூழ்நிலையில் அந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பி பிழைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அங்கே ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நோவா வந்து இந்த பேழையை கட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் வந்து பல வருடங்கள் என்ன செய்கிறார் அப்படின்னா, நோவா அந்த பேழையை வந்து கட்டுறாரு. அதை கட்டும்போதெல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க, ஏன் இந்த பேழையை கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்போது நோவா சொல்லியிருப்பார், இந்த மாதிரி ஆண்டவர் பாவத்தை கடவுள் பார்த்தார், ஆண்டவர் மழை மூலமாக இங்கே இருக்கிற எல்லா உயிர்களையும் அழிக்க ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார், அதிலிருந்து எங்களை காப்பாற்றுவதற்காக, அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கடவுள் படைத்த அந்த மிருகங்கள், பறவைகள், உயிர்கள் என்ன செய்யணும், அது தொடர்ந்து உயிர் வாழணும் அப்படிங்கிறதுக்காக, அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக ஆண்டவர் எங்களுடைய குடும்பத்தையும் இந்த மிருகங்களையும் காப்பாற்றுறதுக்கு இந்த பேழையை ஆண்டவர் வடிவமைக்க சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நோவா சொல்லும் பொழுது, அங்கே அவர்களுக்கு அந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அங்கே முன்னாடி இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். அதை அவர் கட்டி கொண்டிருப்பதே அந்த வரப்போகிற நியாய தீர்ப்பை அவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அப்படி அந்த நியாய தீர்ப்பு வருமானால் ஒரு மனுஷன் யோசிக்கணும், இது எப்படி நம்ம இதில் தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் யோசித்தானா, அவனுக்கு முன்னாடியே அதை தப்பிப்பதற்கான வாய்ப்பும் அவனுக்கு கண்ணுக்கு முன்னாடி என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இவ்வளோ பெரிய பேழையில்
கடைசியில் அந்த வெள்ளம் வரும்பொழுது அதுக்கு உள்ளே போனோம் அப்படின்னா அந்த ஒரே ஒரு கதவு வைக்கப்பட்டிருக்குதோ அந்த ஒரு கதவு வழியாகத்தான் அவங்க என்ன செய்யணும், உள்ளே போய் ஆகணும். அப்போ ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரே ஒரு வழியைத்தான் உண்டு பண்ணுறாரு. பாதுகாப்பிற்கு ஆண்டவருடைய நியாய தீர்ப்பிலிருந்து தப்பி பிழைப்பதற்காக உள்ளே போகக்கூடிய வழி அப்படிங்கிறது எப்போவுமே ஒன்று தான், ஒரு பேழை தான். அந்த ஒரு பேழைக்கு ஒரு கதவு தான். ஸோ அதை ஆண்டவர் சுட்டி காட்டுறதுக்காகத்தான் அன்றைக்கு என்ன செய்கிறாரு, அப்படி செய்கிறார் அப்படிங்கிறது என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். இந்த நேரத்தில் காலங்கள் கடந்து போகுது. ஆண்டவர் குறிப்பிட்ட அந்த நேரம் வந்த பொழுது அங்கே என்ன ஆகுது அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் பேழைக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறாரு. உள்ளே போகிறாங்க. நோவாவனுடைய மனைவி, நோவாவனுடைய 3 மகன்கள் 3 மருமகள்கள், இவ்வளோ பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த பேழைக்குள்ளே போகிறாங்க. ஆண்டவர் அந்த கதவை அடைக்கிறாரு. அடைச்சதுக்கு அப்புறமா மழை வருது. கடவுள் சொன்ன மாதிரியே மழை வர ஆரம்பிக்கிறது. பயங்கரமான ஒரு மழை. இந்த இடத்துல மழை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏதோ மேலிருந்து மட்டும் மழை பெய்யலை, மேலிருந்தும் என்ன செய்யுது, அதிகமான மழை கொட்டுது. பூமிக்கு கீழே இருந்தும் என்ன செய்யுது அப்படின்னா ஊற்றுக்கண்கள் திறவுண்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பூமிக்கு கீழிருந்து வர்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது பெரும்பாலும் அந்த இடத்துல வால்கனோ அந்த மாதிரியான உள்ளேருந்து அப்படிப்பட்ட நிலையில உள்ளேருந்து வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப கொடுமையான ஒரு நிலை. அதாவது நம்ம ஏதோ நமக்கு மழை அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம இன்றைக்கி பார்க்குற மழை இல்லாமல் அந்த சூழல் அப்படிங்கிறது மிக மோசமானதாக இருந்தது, மிக பயங்கரமானதாக இருந்தது. இந்த நிலையில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும். முதல்ல மழை வந்தோடனே கொஞ்ச நேரத்துக்கு மக்கள் ஒரு மாதிரி சிந்திச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐயோ உண்மையிலே நோவா சொன்ன மாதிரியே மழை வருது அப்படின்னு சொல்லி உடனடியாக அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா ஓடி அந்த போட்டுக்குள்ளே எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆண்டவர் கொடுத்துருந்த அந்த காலகட்டம் முடிஞ்சு போச்சு. இனி அவங்களால அந்த பேழைக்குள்ளே போக முடியாது. ஏன்னா ஆண்டவரே கதவை அடைச்சிட்டாரு. நோவா அடைக்கலை, அடைச்சது ஆண்டவர். திறக்கணும் அப்படின்னா ஆண்டவர் தான் அந்த கதவை என்ன செய்ய முடியும், திறக்க முடியும். ஆனால் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க இல்லையா, மழை வரும்போது ஓடி போய் ஐயோ எங்களை உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லி கதவை தட்டியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் கதவை அடைச்சிட்டாரு. இனிமேல் என்ன செய்ய முடியாது அப்படின்னா அவங்க உள்ளே போக முடியாது. அப்போ அந்த வெள்ளம் பாவத்தை நியாயம் தீர்ப்பதற்காக ஆண்டவர் அனுமதித்த அந்த நியாய தீர்ப்பு அந்த வெள்ளமாக அப்படி மக்கள் அங்கே அழியும் போது, எந்த வெள்ளம் பாவத்தை அங்கே நியாயம் தீர்த்து கொண்டு இருக்கிறதோ அந்த வெள்ளத்திற்கு மேலாக ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அந்த இடத்திலே பாதுகாப்பாக கடவுளை நம்பின பிள்ளைகள் இருப்பதை நாம் பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். இதில் எல்லா விதமான அந்த பேழைக்கு வெளியே இருந்த எல்லா விதமான மிருகங்கள், பறவைகள் எல்லாமே என்ன செய்யுது, அழிந்து போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். யோசித்து பாருங்கள், இந்த இடத்துல அந்த அந்த மக்கள் அழிந்து கொண்டு போயிட்டுருக்காங்களே அந்த மக்கள், அதில் ஒருத்தர் நோவா நீ சொல்கிறத நானும் நம்புகிறேன், இந்த மாதிரி கடவுள் பாவத்தை நியாயம் தீர்ப்பதாக சொல்கிறீங்களா, அது நடக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன், கண்டிப்பாக மழை வருங்கிறது நம்புகிறேன், நாங்களும் குடும்பமாக உன்னுடைய பேழைக்குள்ளே வந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு நபர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நோவா வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரா? கண்டிப்பாக வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்க மாட்டார். வாங்க நீங்கள் கடவுள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு நம்புறீங்க, அதனால் உள்ளே வாங்கன்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி கடவுளிடத்துல போய் கேட்டிருந்தாலும் கூட ஒரு குடும்பம் கடவுளிடத்துல போய் நாங்கள் உள்ளே போகலாமான்னா கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செஞ்சுருப்பார், உள்ளே விட தான் செஞ்சுருப்பார். இப்போ அங்கே எதனால் அந்த மக்கள் அழிந்தார்கள்? அவங்க கடவுளுடைய வார்த்தையை நம்பாமல், கடவுளுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல், கடவுள் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரோ அதை நம்பாமல், ஆண்டவர் அந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பி பிழைப்பதற்கான வழியை அவரே கொடுத்திருந்தார், அதை நம்பாமல் போனனால தான் அவர்களுக்கு அழிவு வந்தது. அப்போ அதை நம்பலை, அதை நம்பியிருந்தால் உள்ளே வந்திருப்பாங்க. அந்த நம்பிக்கை இல்லை, அந்த விசுவாசம் கீழ்ப்படிதலே வெளிப்பட்டிருக்கும். நம்புகிறவங்க உள்ளே வந்துடுவாங்க, நம்பலை அதனால் வரலை. ஸோ இதுதான் அந்த விசுவாசத்துக்கும் கீழ்ப்படிதலுக்குமான தொடர்பு. நாம் ஒரு விஷயத்தை நம்பும் பொழுது அந்த அடிப்படையில் தான் நம்ம எப்போவுமே செயல்படுகிறோம். அப்போ இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை நம்பின நோவா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் பேழைக்குள்ளாக பத்திரமாக பாதுகாக்கப்பட்டாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பாத நபர்கள் தேவனாலே முன்குறிக்கப்பட்டிருந்த அந்த நியாய தீர்ப்பிலே அவர்கள் சிக்கி அழிந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த விதத்தில் தான் ஆண்டவர் எப்பொழுதும் செயல்படுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பாவத்தை ஆண்டவர் பார்க்கிறார், பாவத்தை பார்க்காதவராக ஆண்டவர் இருப்பதில்லை. பாவத்தை ஆண்டவர் பார்க்கிறார்,
அந்த பாவம் வந்து அந்த அந்த பாவத்தை அவர் பார்க்கும் பொழுது அவர் கண்டிப்பாகவே அந்த பாவத்திற்கான நியாய தீர்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன்னா அவர் பரிசுத்தமானவர் அப்படிங்கிறனால அவருடைய பரிசுத்தம் அந்த பாவத்தை நியாயம் தீர்க்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அவர் அந்த பாவத்தை அவர் தான் நியாயம் தீர்க்கிறாரு. ஆனால் அந்த அவரே கொடுக்குற அந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பி பிழைப்பதற்கான வாய்ப்பையும் அவரே கொடுக்குறாரு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த நியாய தீர்ப்பு, அதிலிருந்து நாம் தப்புவதற்கான அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது அவரால் கொடுக்கப்படும் பொழுது அதை மனிதன் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, எப்பொழுதுமே அதை விசுவாசிப்பதன் மூலமாக. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை விசுவாசிப்பதன் மூலமாக. அடிப்படையில் அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ அவர் சொன்னதை விசுவாசித்து அந்த விசுவாசத்தினுடைய அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கை அதற்கேற்ற செயல்பாடுகள் இல்லையா, எப்போவுமே அந்த விசுவாசத்தில் தான் அது ஆரம்பிக்குது. ஸோ அதை விசுவாசிக்கிற நபர்கள் அதற்கேற்ற விதமாக செயல்படுகிறார்கள். அப்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஆண்டவர் அந்த விசுவாசித்த நபர்களை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். விசுவாசிக்காத நபர்கள் எப்பொழுதுமே ஆண்டவருடைய நியாய தீர்ப்புகளாக சிக்கி அழிகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் தேவன் பரிசுத்தர், நீதி செய்கிறவர், அவர் அன்பின் ஆண்டவர். அதே நேரத்தில் பாவத்திற்கு எதிராக கடும் கோபம் உள்ளவராக இருக்கிறார். அவர் தம்மை நம்புகிற தன்னுடைய வழியை தெரிந்து கொள்கிற எல்லாரையும் ரட்சிக்கிறார். அவரை நம்பும் பொழுது கண்டிப்பாகவே அவர் என்ன செய்கிறாரு? ரட்சிக்கிறார். ஆனால் அவருடைய வழியை நம்பாத, அவரை புறக்கணிக்கிற எல்லோரும் எப்பொழுதுமே அவருடைய நியாய தீர்ப்பில் சிக்கி அளிக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். இதுதான் இன்றைக்கு இந்த நோவா சம்பவத்தின் மூலமாக, இந்த பெருவெள்ளத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயம். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.